சரி இப்போ நான் சொல்கிறேன், காமன் மேனில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1,00,000 வீடியோ வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை செலக்ட் பண்ணாங்க, ஃபேவராக இருக்காங்க அவங்க. என்ன உங்களே செலக்ட் பண்ணாங்க, ஃபேவராக இருக்காங்க உங்களுக்கு. எங்கே ஆள் வச்சிருக்கீங்களா, ஷோக்குள்ள ஆள் வச்சிருக்கீங்களா, அப்படியே உங்களை செலக்ட் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டு செலக்ட் பண்ணாங்க உங்களை? என்னையே செலக்ட் பண்ணாங்கன்னா நான் என்னோட இண்டிவிஜுவலிட்டி காட்ட மட்டும். உங்களை மாதிரி எத்தனை பேர் வீடியோ வச்சிருப்பாங்க, ஏன் உங்களை மட்டும் கூப்பிட்டாங்க? அப்போ ஏதோ ஆள் வச்சிருக்கீங்களா உள்ளக்க? இப்போ நான் கேட்டால் சும்மா வருவீங்களா? இல்லை நீங்கள் கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கறேன், எனக்கு அதே டவுட் வருது. உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? என்ன ஏன் செலக்ட் பண்ண கூடாது? என்ன எப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க? நீங்க எப்படி क्वेश्चन அதே மாதிரி தான் அவங்களையும் நீ ஏன் அவங்க செலக்ட் பண்ணா நீங்க எப்படி கேட்கலாம்? நீங்க எப்படி கேட்கலாம்? நான் அவங்க குவாலிஃபைடுன்னு கொடுத்தது தான். நீங்க எப்படி குவாலிஃபைட்? நீங்க எப்படி குவாலிஃபைட்? நீங்க எப்படி குவாலிஃபைட்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு நீங்க பாக்கும்போது குவாலிஃபை தெரியலையே. உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியலாம். யாருக்கு தெரியலாம்? பிக் பாஸ் டீம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியல. ராஜு, ஆரி, ஓவியா தெரிஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதே தப்புன்னு சொல்றீங்க. ஏங்க நீங்க எதோட கம்பேர் பண்றீங்க? எனக்கு புரியல. ஒரு இண்டிவிஜுவலிட்டிக்கு ஒரு விக்டிம் கார்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இண்டிவிஜுவலிட்டியா நானா இருந்திருக்கேங்க. பிக் பாஸ் அத விட வேற என்ன வேணும்? நீங்க வந்து யாருக்கா தெரியுமா? நீங்க எல்லாரும் நானா தான். இப்ப நானே வந்து இவனா இருக்க முடியுமா? நான் நானா தான் இருக்கேன். நீங்க போய் நடிக்கிறீங்களா, உண்மையா பேசுறீங்களா? எனக்கு குண்டா இருக்கேன் உள்ள போணும்ன்றது குவாலிஃபை கிடையாது. இப்போ எனக்கு அதே கேள்வி கேக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை ஆடிஷனுக்கு கூட்டி போனாங்கறானே. நான் என்ன பண்ணிட்டேன்? நாங்க நீங்க ஷோ பாக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அதேதான் ராஜு அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கறானே. நீங்க ஏன் அடுத்தவங்க ஜட்ஜ வந்து தப்பு சொல்றீங்க? அடுத்தவங்க செலக்ட் ஆனது ஏன் வந்து நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவராவே பேசுறீங்க? நீங்க காசு கொடுத்து நீங்க என்ன இன்டர்வியூ. சரி, விக்டிம் கார்டு இப்போ குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்க விக்டிம் கார்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? குண்டா இருக்க வாய்ப்பு கேக்குறது வந்து விக்டிம் கார்டு கிடையாது. எப்படி ஈஸியா சொல்றீங்க? ஏங்க பண்ணி ஆடுறது கிடையாது. இண்டிவிஜுவல் கேம் வேற என்ன? இண்டிவிஜுவல் கேம் எப்படி இண்டிவிஜுவல் கேமா இருக்கும்? சரி, பிக் பாஸ் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தான என்ன கேக்குறீங்க? நீங்க போய் நிறைய பேர் சண்டை போட்டா நீங்க போய் ஸ்ட்ரைட்டா 15 பேர் சண்டை போடுறீங்க, உங்களை அடுத்து கொண்டு போயிடுவாங்களா? நீங்க கோவமா இருக்கீங்களா? கோவமா இல்லங்க. நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே சென்ஸ்லெஸ், பேஸ்லெஸ் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது உங்க ஒபினியன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. I decide, I go extra. Presta, always extra. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. இப்போ நீங்க மாசுன்னு ஒன்று சொல்றீங்க, நான் மாசுன்னு நினைச்சு ஒன்று பண்றேன் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அப்போ ராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, எது மாசு தெரியுமா மோட்டிவேட் பண்ணார். இந்த மாதிரி நீங்க ஒரு பயங்கரமான ஒரு இதுதான் மாசு அப்படின்னு சொன்னார்ல, அது நல்லது தானே? அது கரெக்டா தானே சொல்றாரு. இப்போ நீங்க ஒரு தப்பான ஒப்பீனியன் இருக்காரு அப்படிங்கிற மாசுங்கிறப்போ அது கரெக்ட் தானே? எனக்கு கரெக்டா தான் தோணுச்சு. எனக்கு ஜட்மெண்ட்ல எனக்கு கொடுத்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கரெக்டா தான் தோணுச்சு. இன்ஃபேக்ட் அவங்க வந்து எனக்கு நிறைய ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க. எப்படி என்ன ஏது நீங்க அணுகுமுறை விஷயத்த தப்பா இருக்கு, உங்க அணுகுமுறை நீங்க அதை மாத்திக்கணும் அப்படின்லாம் கூட எனக்கு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஜட்மெண்ட்ல எந்த இஷ்யூஸும் இல்லை. எனக்கு டே 1ல இருந்து லைக் நான் லாஸ்ட் இருக்கிற வரைக்குமே ஜட்மெண்ட்ல எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஐ அம் டோட்டலி ஓகே வித் தட். பட் காமன் மேன்ல ஒரு சில பேர் தவிர்த்து நான் வாட்ச் பண்ணும்போது, ஒரு ஆடியன்ஸாக வாட்ச் பண்ணும்போது இன்ஸ்டாவில் வந்து நிறைய ஸ்டார் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டு, ஐ மீன் நானும் ஒரு ஸ்டார், நானும் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி உருவாகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதே மனுஷன் இப்போ இன்ஸ்டாவில் இருக்காங்க. ஓகே, தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க போல அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு. ஏன்னா வந்து அவங்களவங்களும் அறியாமல் வந்து அந்த செலிபிரிட்டி, ஐ மீன் அந்த ஃபேமஸ் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஏதோ பைத்தியரத்தனை பண்ணுறாங்களோ ஒரு சில பேர் தவிர்த்து. அந்த மாதிரி தான் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஸ்டார் இருக்கீங்களா, இவ்வளோ கிரிஞ்சு பண்ணுறீங்களா, இவ்வளோ வந்து ஐ மீன் அட்டென்ஷன் சீக்காக என்ன வேணா பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணீங்க அங்கே? அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இவங்க அட்டென்ஷன் எல்லாம் பண்றாங்க அப்படிமா யாரெல்லாம் இருந்தா? நான் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 50% எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. வெறும் அட்டென்ஷன் சீக்கிங்காக ஒரு விஷயமே இருக்காது. இங்கே உட்கார்ந்த இங்க நீ உட்காருவியா, இங்க நீ இது பண்ணுவியா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதுவும் இல்லாம அவங்க அப்படி பண்ணும் போதுலாம் கேமரா கரெக்டா வரும்போது அவங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய பண்ணணும், இதுதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பண்ணாங்க. நிறைய பேர் அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும்தான் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம கூட நார்மலா இப்போ இப்படி பேசிட்டு இருப்பாங்கல்ல, நாங்கள் அங்கே வெயிட் பண்ணும் போது இல்லை எங்கள் கூட இருக்கும் போதுலாம் இப்படி நார்மலாக பேசிட்டு நார்மலாக ஹாய் அப்படின்னு சொல்கிறவங்க கூட நீங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங் எல்லாமே கேமராக்காக டோட்டலாக பர்சனே சேஞ்ச் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் ஃபேக்காக தான் இருக்காங்க. நிறைய பேர் ஃபேக்காக தான் இருக்காங்க. 100% ஃபேக்காக தான் இருக்காங்க. இது வந்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன் இவங்க பண்ணாலும் நான் ஏற்றுக்கவே முடியல, இவ்வளோ இறங்கி பண்ணணுமா, அந்த மாதிரி யாரை சொல்லுவீங்க? நான் நைட்டி அக்காவை தான் சொல்லுவேன். உன் பேர் நைட்டி அக்கா மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. பிரியா வருஷன்
தர்ஷினியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து நைட்டி போட்டு வந்திருக்காங்க, கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, பீரியட்ஸாக இருக்காங்க, அவங்க எல்லாமே சொல்கிறாங்க. அங்கே ஜட்ஜு வந்து கேட்கும் போது ஆமாம் நான் நான் காப்பி பண்ணி தான் போட்டு வந்தேன். ஒரு டாஸ்க் நடக்கும்போது இங்கே நான் என் பக்கத்தில் ஒருத்தவங்க, அது பக்கத்தில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. நான் அக்னி பரீட்சா ஷோ பார்த்தேன், எனக்கு வந்து நான் ஃபோனில் சாட் ஜிபிடிட்ட கேட்டு தான் போட்டு வந்தேன்னு கிளியராக சொல்கிறாங்க. நைட்டி அக்கா எங்கிட்ட நல்லா எல்லாமே சொல்கிறாங்க என்கிட்ட, இப்படிதான் நான் பண்ணேன், இதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறதுனாலுமே ஆமாம் நான் அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் பண்ணுறேன், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க ஒத்துட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணவே இல்லை. அதுதான் ரொம்ப இறங்கி பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. தட் இஸ் வெரி அன்வான்ட் திங். ஒரு கான்ட்ரவர்சி வரும், இதில் ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வேணும்னு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அங்க ஒரு டாக்ஸிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் இருந்துச்சு. அங்க நிறைய டாக்ஸிக், பயங்கர டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட். அங்கெல்லாம் சர்வைவ் பண்றதே கஷ்டம், பிக் பாஸ் வீட் விட கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. லிட்ரலி லைக் ஏதோ பேசாம சும்மா இருந்தா ஓகே, ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஒரு கருத்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நமக்குள்ள வச்சிருந்தா கூட அது கூட அவங்களால ஏத்துக்க முடியல. அண்ட் மோரோவர் இந்த காமன் மேன்ன்றது இட் இஸ் ஆஃப் கேமரா. ஆஃப் கேமரானா 24 மணி நேரம் கேமரா இருக்கிறது இல்லையா? அப்படின்னும் போது ஒரு குரூப்பா டாஸ்க் பண்றதாகட்டும், இல்ல ஒரு இண்டிவிஜுவலா ஏதாவே இருந்தாலுமே சில பேர்லாம் பேசிக்கிறாங்க, நம்ம இது இப்படி பண்ணலாம், இப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அப்படியெல்லாம் பண்றது. அவங்க நேர்மையா இருக்கிறது, பொய் சொல்லாதது, அதெல்லாம் எதுவுமே சோதிக்கவே படலை. ஸோ எதுவுமே அது தெரியவே இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க பின்னாடி அப்படின்னு எதுவுமே இல்லை. சும்மா அங்கே நடக்கிறத மட்டும் வச்சுட்டு ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் என்னன்னா நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஃபேம் வரணும் அப்படின்றது காரணத்துக்காக ஒருத்தர் கீழே தள்ளி அடித்து ஏறலாமா? ஏறக்கூடாது, அது தப்பு. ஆனால் அங்கே அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், அங்கே அப்படி பண்ணால் மட்டும்தான் வாழ முடியும். அதுவே ஒரு மாதிரி பேட் வைப் இல்லையா? பேட் வைப் தான் லிட்ரலி. இது நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. இப்போ இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன். ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்க எக்ஸ் கான்டெஸ்டன்ஸ் தான் நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம். பேசுகிறாங்க, அதே தான் பேசுகிறாங்க. எனக்கு தலை வலிக்குது, என்னை விடுங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு நான் போயிட்டேன். இது ஆனதும் நான் இப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் யார்கிட்டயும் டிஸ்கஸே பண்ண மாட்டேன். நான் ஆச்சு என் வேலை உண்டுன்னு தான் இருக்குவேன். அவங்க பேசுறதே எனக்கு அவ்வளோ ஒரு தலைவலி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்போ அது விட்டு வெளியே வந்து கூட எனக்கு அது ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி ஃபீல் ஆகுது. இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பேசி அங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோதான். நாங்கள் வெயிட் பண்ணுவோம், சில டைமில் இருக்கும் போதெல்லாம் அதே பேசி 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 அப்பான்னு இருக்கும். பயங்கர டாக்ஸிக்கான என்வாயர்மெண்ட். இப்போ அங்கே ஒரு கண்டெஸ்டன்ஸ் வந்து உண்மையாக வந்து ஸ்டேஜில் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, பட் இது உங்கள்கிட்ட வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப அப்பாவியா எல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க போய் அப்படியே மாற்றி பேசுவாங்க யாரெல்லாம் இருந்தாங்க. என்கிட்ட அப்பாவியா பேசிட்டு அங்க போய் முனியம்மா தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து ரொம்ப இன்னோசென்ட்டா தான் பேசினாங்க. ஆனா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது புள்ள, நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேல இருந்துமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் இதை விட்டுட்டு நீங்க வேற இதெல்லாம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹவு ஷி டர்ன்ட், அவங்க சுய ரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஷீ இஸ் லைக் வாஸ்ட். நீங்க என்னன்னு போக போக புரிஞ்சுப்பீங்க நீங்களே. ஐயோ ஏன்டா இப்படி நினைச்சோம். பாசிட்டிவாவா ஃபேக்காவா? ஃபேக்கா. எப்படி என்னென்ன விஷயம்லாம் வந்து அவங்களோட ஃபேக்கா இருக்கு? எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கு. அவங்க பேசுறது ஒன்று விட்டு அவங்க பிரெயின், அவங்க சில யாராச்சும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் அப்படின்ற கொண்டு எல்லாமே ஃபேக் தான். அப்போ அவங்க வந்து ரியாலிட்டியே வந்து உங்கள்கிட்டையும் ஃபேக்காக இருக்காங்க அண்ட் ஆடியன்ஸ்லேயும் ஃபேக்காக இருக்காங்க. அவங்களுக்கு ஷீ இஸ் வெரி பிரேவ். ஷீ நோஸ் ஹவு டு டாக், வே டு டாக், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணால் யார் கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஏதாவது ஒரு மூவ் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா தடவை ஸ்மார்ட்னஸ் நம்ம கூட இருக்காதுல்ல, சில டைம் பேக் ஃபயர் ஆகிடும்ல, அந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஆயிருக்கு. யாருக்கெல்லாம் டச்சே வச்சுக்கூட நினச்சிங்க உள்ள இருக்கும்போது இவங்ககிட்டலாம் வந்து நான் டச்சே வச்சுக்கூடாது, மேபி வந்து போட்டி வந்தால் கூட இதாக இருந்தால் கூட நான் வந்து டச்சே வச்சுக்கூடாதுன்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? டச்சே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அரவிந்த், கரிஷ்மா, அதுக்கப்புறம் அபிநயா. ஏன் எதனால உங்களெலாம் டச்சே வச்சுக்கூடாதுன்றீங்க? அவங்களாம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லை. அங்க ஷோல நான் ஏதாச்சும் பேசுறோம், யாராச்சும் சுட்டி காட்டுறோம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அவங்க அதெல்லாம் கூட இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டு, அவங்க 2 பேரும் ஒரு ஜோன்ல இருந்துட்டு, அவங்க 2 பேரும் ஒரு விஷயம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டோட்டலி தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன பண்ணணும் அங்கே வந்து
ஐ மீன் என்ன பண்ணா அடுத்தடுத்து மூவ் ஆகலாம்? என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க பிக் பாஸ் ப்ரொடக்ஷன் டீம் தான் கேட்கணும். இல்லங்க, அவங்க நான் ஒரு இருக்கிறது. கண்டஸ்டண்டா உள்ள ஒரு போறாங்கன்னா கண்டஸ்டன்ட்டானா நீங்க வந்து ஒரு பைத்தியமா இருக்கணும், ம். ஒரு பொருளி வித்த பண்ணணும், இல்ல ஒரு ஏதாச்சும் ஒன்று லூஸ் மாதிரி நடந்துக்கணும், ஒரு சைக்கோபாத்தா இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தா நீங்க உள்ள போயிடலாம். ம். நல்லா நேர்மையா தெளிவா இருந்தா நீ ரிஜெக்ட். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. இப்படி பேசுறவங்களா வந்து இந்த மாசுங்கிற ஒரு கதையை சொன்னாங்க. எவ்வளவு தெளிவா சொல்றேங்கிறீங்க. சக்தி அதுதாங்க நான் சொல்றேன், அதான் உங்களுக்கு சொல்றேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ம். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களுக்கு தான் அந்த ஃபீல் தெரியும். சரியா? இப்போ நான் சொல்றது கூட நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கலாம், பண்ணிக்காம இருக்கலாம். இட்ஸ் அப் டு தேர் திங். ஆனா அங்க போய் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த சுட்டு சூழ்நிலை, அந்த ஒரு மிடில் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த ஒரு பெரிய மேடை, என்னோட ஃபர்ஸ்ட் மேடை அது. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் போய் பேசுறதோ அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணவே கிடையாது. நான் செம்ம ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன். ரொம்ப நான் காலேஜ்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க கூட நான் அவ்வளோ பயப்படுவேன். இன்ட்ரோவர்ட் பர்சனா நீங்க? நான் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட், நான் அப்போ அப்படிதான் இருந்தேன். இந்த ஷோ, இந்த மக்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்ட பிறகு சாமி அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவ்வளோ சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஏதாவது உங்களுக்கு கோவம் வந்திருக்கா? மக்கள் மேல கோவம் வந்துச்சா? இந்த ஷோ மூலமா வந்து ஏன் இவங்கெல்லாம் வந்து என்கரேஜ் பண்றீங்க, ஏன் இவங்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு கோவம் வந்துச்சா? எங்கெல்லாம் கோவம் வந்துச்சு? உங்களுக்கு வந்துச்சா? எனக்கும் வந்துச்சு. தேவையில்லாதவங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ட்டு தோணுச்சு சில விஷயங்கள் எல்லாம். இந்த ஜெய்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு க்ரீன் கார்டு செலக்டட் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்க அதை நீங்கள் யாருமே கேட்கல. ஏன்னா அவங்க ஒன்றுமே போய் பேசல, ஒன்றுமே பண்ணல. ஜட்ஜஸ் தெரியுமே யாரை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து ஒரு 2 வருஷமா 3 வருஷமா முட்டி போட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. பின்ன அவங்க செலக்ட் பண்ணிருக்கணும்ல. ஏன் செலக்ட் பண்ணணும்? இது இப்போ இவருக்கு முட்டி போட்டு நடந்து வராரு அப்படின்னா இப்போ ஊர் ஃபுல்லாக முட்டி போட்டு என்ன செய்வீங்க? இப்போ ஒரு ஷோக்கு வந்து செலக்ட் ஆகணும், அது ப்ராப்பராக அவனை பண்ணுறது வேற. இப்போ முட்டி போட்டே நடந்து ஒரு வருஷமா 2 வருஷமா நடந்துட்டே இருந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஊர் ஃபுல்லாக வந்து முட்டி போட்டு நடக்கணும்னு சொன்னால் அது பேட் எக்ஸாம்பிள் தானே அது. அது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவர் முட்டி போட்டு வந்ததுனால செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாதிரி பார்த்தா நிறைய கண்டஸ்டன்ட், இந்த ஜெய்சன் நான் சொன்னேன்ல, அவர் போய் பேசி நான் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் இப்படி ஒன்று பண்ணார், அவ்வளோதான். அதுக்கு அவர் செலக்டட். இந்த ஆஷான்ற ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு வந்து நான் ப்ளஸ் சைஸ் உமன் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன், என் கம்யூனிட்டியில் இருக்கவங்க எல்லாம் இங்கே வரணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய எக்ஸாம்பிள் என்ன? புரியல. ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பயரா வரணும் அப்படிங்கிறது பெரிய எக்ஸாம்பிள் என்ன? இப்போ நானும் ஒரு இதுல இருந்து வரேன், பெங்களூர்ல இருந்து வரேன், பெங்களூர் ரெப்ரசென்ட் பண்ணி வரேன்னு சொல்ல முடியுமா? நீ குண்டா இருக்கிறது அது இட்ஸ் அப் டு யூ. நானும் தான் குண்டா இருந்தேன், நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலையா? ஒரு குண்டா இருக்கேன்னு சொல்லி வாய்ப்பு கேட்கலாமா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அப்படி இல்ல, வேற எப்படிங்க? கம்யூனிட்டி வந்து நான் உள்ள வர்றேன், இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டில இருந்து எப்பவுமே ஒரு ஆள் உள்ள போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் டிரான்ஸ்ஜெண்டர் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் வர்றாங்க, அவங்க செலக்ட் பண்ணிட்டு கரெக்ட் தானே. இப்போ நீங்க சொல்றீங்க நான் பெங்களூர்ல வந்தேன், பெங்களூர்ல இருந்து எத்தனை பேர் வரலாம்? நீங்க பெங்களூர்ல இருந்து எதுக்காக வந்தீங்கன்னு கேட்பாங்க. ஒரு கேள்வி, பெங்களூர்ல இருந்து எதுக்காக வந்தீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்ப என்ன ஆன்சர் சொல்லுவீங்க நீங்க? பெங்களூர்ல இருந்து வரேன், சும்மா பஸ் ஏத்தி வந்தா செலக்ட் பண்ணலாம். அப்படி கிடையாது இல்ல, நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணிருக்கணும்ல. அந்த மாதிரி அந்த பொண்ணு எதுவுமே அச்சீவ்மென்ட்டே பண்ணல. அவங்க தான் கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி வராங்கல்ல. கம்யூனிட்டி அது எப்படிங்க கம்யூனிட்டி? அவன் ப்ளஸ் சைஸ் உமன் நீங்க சொல்றது என்னன்னா வந்து நல்லா பேசணும் செலக்ட் பண்ண கூடாது, ஏதாவது சைக்கோ பாத்தமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்னதுல எதுவுமே சைக்கோ பாத்த மாதிரி இல்லையேங்க. ஒருத்தர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றாருன்னு சொன்னீங்க, அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்க. அவர் சைக்கோ. சரி, என்ன நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் எனக்கு. வெங்கடேஷ் அவங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து நான் வந்து என்னது வாழ்க்கை கொடுக்குறேன், 7 கோடி மக்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் வேற மக்களுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ஒரு மேடை வேணும், நீ ஒன்னு ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு தான் இந்த மேடை இருக்கு. வேறவங்களுக்காக நீ பண்ணா வேறவங்க பண்ணலாம். எல்லாருமே ஒருத்தவங்களை ரெப்ரசன்டேட் பண்ணி வரோம், இது நாங்க பண்ணி வரோம், அது நாங்க பண்ணி வரோம்னா அப்போ உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி எங்க? நீ உள்ள போய் விளையாடுறதுக்கு போறியா, ரெப்ரசென்ட் பண்ணி இப்படி இருக்கிறவங்க இப்படி காட்ட போறியா? இது வந்து ஏதோ ஒரு கலக்க போவது யாரு, உன்னோட டேலண்ட் காட்டுற ஷோ கிடையாது, நீ என்னன்னு காட்டுற ஷோ தானே. அப்ப நீ என்னன்னு காட்டணும் தானே உள்ள வரணும். டேலண்ட் காட்டுற ஷோ தான் வந்து பிக் பாஸ். என்ன டேலண்ட் காட்டிட்டாங்க எல்லாருமே? உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அது காட்டுறது தான் பிக் பாஸ். நீங்க யாரும் காட்டுறது நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? என்ன டேலண்ட் இருக்கு எல்லாமே யூஸ் பண்ணி தானே பிக் பாஸ். சரி, என்ன டேலண்ட் காட்டியிருக்காங்க எல்லாரும் சொல்லுங்க. நிறைய ஆக்ட் பண்ணிருக்காங்க, டான்ஸ் ஆடிருக்காங்க, பாட்டு பாடிருக்காங்க. அப்போ 100 நாள் பிக் பாஸ் நடக்கிற ஷோ நீங்க வந்து இந்த மாதிரி ஃபன்னாவே இருந்தாலே பார்த்துட்டே இருப்பீங்களா? 100 நாள் நீங்க யாருங்கிறது நான் பார்த்துட்டே இருப்பீங்க உட்காந்து. அது 10 நாள் தெரிஞ்சிருமே அது நீங்க யாருங்கிறது. அதே வந்து நான் உட்காந்து 100 நாள் பார்க்கணும். பிக் பாஸ்ங்கிறது தான் டேலண்ட்டை வந்து வெளியே கொண்டு வருது. நடிப்பு திறமை, பாடுற திறமை, என்ன திறமை இருக்கோ அது காட்டுறது தானே பிக் பாஸ். அப்போ வெறும் திறமை காட்டுற பிளாட்ஃபார்ம் மட்டும் தானே திறமை? ரெண்டுமே தானே கிராஜுவலா வரும். இப்போ நான் வந்து ஒரு நர்டு, நான் இப்படி இருக்க ஒரு பர்சன் அப்படின்னும் போது ஒரு நிறைய சவுண்ட் வருது, என் முன்னாடி எல்லாரும் ஆடுறாங்கன்னா எனக்கும் ஆட தோணும். சரியா? எல்லாரும் பண்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, நீயா பண்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீயா ஒன்று பண்ணா மட்டும்தான் வெளியே தருவ. சரியா? அதுக்குன்னு நீ கும்பலோட கும்பலா இருந்தாலும்
தெரிய ஹெல்ப் பண்ணனும் மாட்டேன். வராத உனக்காக வா, உனக்கு வேணும் opportunity-னா நீ வரணும். ம். ஹியூமனிட்டில சொல்லுங்க. ஏங்க ஹியூமனிட்டின்றது இதுல ஹியூமனிட்டி எங்கங்க வரும்? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றது ஹியூமனிட்டி தான் இல்லையா? மத்தவங்க ஹெல்ப் பண்றது ஹியூமனிட்டி தான். மத்தவங்க ரெப்ரசென்ட் பண்ணி வரது ஹியூமனிட்டி கிடையாது. மத்தவங்க அவங்களுக்காக நான் represent வரேன் பண்றதே அப்படின்னு சொல்றது அது ஒரு விக்டிம் கார்டு. ஆமா, அது மத்தவங்க விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாதீங்கங்கறீங்க. விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக நீங்க என்ன இருக்கீங்க, நீங்க என்ன தரமா அப்படின்னு கேக்குற அப்படியெல்லாம் சொன்னவங்க கிட்ட அதை விட்டு நீங்க ரெப்ரசென்ட் பண்றது விட்டு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கல. சில பேர் வந்து நான் வந்து ஒரு ஜட்ஜா ஒரு லாயரா இருக்கேன், இல்ல நான் வந்து என்னது நான் ஒரு அத்லெட்டா இருக்கேன் அப்படின்னும் போது நீங்க அத்லெட்டா விட்டு என்ன, அப்போ ஒரு ப்ரொஃபஷனை தள்ளி வச்சு என்னன்னு கேட்கறதுக்கு உங்களால முடியும். ஆனா ஒரு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது உங்களால கேட்க முடியாது. அப்புறம் நீங்க என்ன மீன் பண்ண வரீங்க? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிரான்ஜெண்டர் வந்து சாதிச்சு ஒரு மேடை கிடைச்சுன்னு வைங்களேன், அவன் மேலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது எனக்கு மட்டும் சேர்ற அவார்டு கிடையாது, சேர்ந்து கம்யூனிட்டிக்கு கிடைக்கிற அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? அந்த கம்யூனிட்டி பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று முன்னெடுக்கணும், அவங்களுக்கு இது காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையில் தானே அவங்களும் அந்த வந்து ஆசையில அவங்களாத வந்து தானே முயற்சி எடுத்து வந்திருக்காங்க. அவங்களா தானே அது பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டியா வந்து ஒன்னா பண்ண கிடையாதுல்ல, அது அவங்க பண்ண சாதனை தானே. சாதனை பண்ணிட்டு பேசுறது வேற, அதுக்காக நான் சாதனை பண்ணுவேன்றது பேசுறது வேற. சொல்றேன் எப்படிமா இருக்கு, நல்லா 2 கால் இருக்கு ஓட வைக்கிறதும், இந்த ஊனமுற்றோரை ஓட வைக்கிறது வந்து மாட்டுத்திறனாளியை ஓட வைக்கிறதும் வந்து, நீ ஏன் வந்து ஒரு மாட்டுத்திறனாளி சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது மாதிரி சொல்றீங்க நீங்க? அந்த மாதிரிலாம் நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு நான் சொன்னது புரியலன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. நீ தனியா பிக் வந்து பாஸ்க்கு இண்டிவிஜுவல் கேம் தான் ஆட போற. அங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணி குரூப்பா ஒன்னும் கேம் ஆட போறது இல்ல. இண்டிவிஜுவலா ஆடி இண்டிவிஜுவலா தான் காசு ஜெயிக்க போற. நீ ஜெயிச்ச காசு நான் இவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன், அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், நான் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இங்க வருவேன் அப்படின்னு வாய்ப்பு கேட்டு வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு மேடையில அவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்காக வந்து சொல்றேன் அப்படிங்கறத விட டாஸ்க் நிறைய இருக்குல்ல, டாஸ்க்ல ஜெயிச்சா போறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேடை அனௌன்ஸ் பண்றது என்ன பிரச்சனை? அனௌன்ஸ் பண்றது பிரச்சனை இல்ல, ஆனா அந்த ஒரு விஷயம்னால மட்டும் தான் அவங்க குவாலிஃபைட் ஆனாங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. அப்படி வந்து ஜட்ஜஸ் அவ்வளவு ஈஸியா வந்து செலக்ட் பண்ண இங்க மட்டும் இல்ல, எந்த ஷோனாலையும் சும்மா ட்ரம் கார்டை வச்சு செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி நீ செலக்ட் பண்ணுவாங்கறீங்க? அத வச்சு தாங்க அவங்க ஜட்ஜ், அத வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணி குவாலிஃபைட் கொடுத்தாங்க. ஆடிஷன்னா என்ன சொல்லுங்க? ஆடிஷன்னா என்ன? ஆடிஷன்னா பேசுறது. நீங்க சரி இப்ப நான் சொல்றேன், காமன் மேன்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் வீடியோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க அவங்க. என்ன உங்களே செலக்ட் பண்ணாங்க, ஃபேவரா இருக்காங்க உங்களுக்கு. எங்க ஆள் வச்சிருக்கீங்களா? ஷோக்குள்ள ஆள் வச்சிருக்கீங்களா? அப்படியே உங்களை செலக்ட் பண்ணாங்க. என்ன பண்றீங்க செலக்ட் பண்ணாங்க உங்களை? என்னையே செலக்ட் பண்ணாங்கன்னா நான் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி காட்ட மட்டும். உங்களை மாதிரி எத்தனை பேர் வீடியோ வச்சிருக்காங்க, ஏன் உங்களை மட்டும் கூப்பிட்டாங்க? அப்ப ஏதோ ஆள் வச்சிருக்கீங்களா உள்ளக்க? இப்ப நான் கேட்டா சும்மா வருவீங்களா? இல்ல நீங்க கேளுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. அதுதான் உங்க மட்டும் செலக்ட் பண்ணாங்க. அப்ப உள்ள ஆள் இருக்கா? நீங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள போனீங்களா? நான் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணவே கிடையாது. நான் என்ன காட்டணும்னு தான் நான் போறேன்னு நினைச்சேன். அதுதான் அவங்க காட்றாங்க. அவங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன தேவைன்றது இருக்குல்ல. இல்ல உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கங்கறேன். எனக்கு அதே டவுட் வருது. உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? என்னையே செலக்ட் பண்ண கூடாது. என்ன எப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க? நீங்க எப்படி क्वेश्चन அதே மாதிரி தான் அவங்களையும் நீ ஏன் அவங்க செலக்ட் பண்ணா நீங்க எப்படி கேட்கலாம்? நீங்க எப்படி கேட்கலாம்? நான் அவங்க குவாலிஃபைடுன்னு கொடுத்தது தான். நீங்க எப்படி குவாலிஃபைட்? நீங்க எப்படி குவாலிஃபைட்? நீங்க எப்படி குவாலிஃபைட்னு நீங்க சொல்றீங்க? நான் குவாலிஃபைட், நான் ஆன் ஹோல்ட் தான் இருக்கேன். இல்லங்க நீங்க சொல்றீங்களே உங்க வீடியோ செலக்ட் பண்ணி ஆடிஷன் வரையும், ஏன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான வீடியோ வந்திருக்கும் அப்படின்னப்போ உங்க வீடியோ உள்ள கொண்டு போனாங்க ஆடிஷன். நீங்க எப்படி வந்து குவாலிஃபைன்னு சொல்றீங்க? எனக்கு நீங்க பாக்கும்போது குவாலிஃபை தெரியலையே. உங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியலாம். யாருக்கு தெரியலாம்? பிக் பாஸ் டீம். அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியல, ராஜு ஆரி ஓவியா தெரிஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அதே தப்புன்னு சொல்றீங்க. ஏங்க நீங்க எதோட கம்பேர் பண்றீங்க? எனக்கு புரியல. ஒரு இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு விக்டிம் கார்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இண்டிவிஜுவாலிட்டியா நானா இருந்திருக்கேங்க. பிக் பாஸ் அது விட வேற என்ன வேணும்? நீங்க வந்து யாருக்கா தெரியுமா? நீங்க எல்லாரும் நானா தான். இப்ப நானே வந்து இவனா இருக்க முடியுமா? நான் நானா தான் இருக்கேன். நீங்க போய் நடிக்கிறீங்களா? உண்மையா பேசுறீங்களா? நான் நடிக்க செய்றேன். நடிக்க தான் செய்றீங்க. நான் உண்மையா தான் பேசுறேன். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். டிஃபரண்ட்ங்க. அதுதான் சொல்ல வரேன். நீங்க எப்படி சொல்லலாம் குவாலிஃபைட் இல்ல அப்படினு? எனக்கு குண்டா இருக்கேன் உள்ள போணும்ன்றது குவாலிஃபை கிடையாது. அதுதாங்க இப்போ எனக்கு அதே கேள்வி கேக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களை ஆடிஷனுக்கு கூட்டி போனாங்கறானே. நான் என்ன பண்ணிட்டேன்? நாங்க நீங்க ஷோ பாக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. அதேதான் ராஜு அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கறானே. நீங்க ஏன் அடுத்தவங்க ஜட்ஜ் வந்து தப்பு சொல்றீங்க? அடுத்தவங்க செலக்ட் ஆனது ஏன் வந்து நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவராவே பேசுறீங்க? நீங்க அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க? இதே கேள்வி நான் கேக்குறேன். இதே கேள்வி நான் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்க ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லி இல்ல நாங்க எங்க ஷோ மேல காட்டணும் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்க எடுக்கிறீங்களா? ஆமா நான் ஷோ மேல காட்டணும் எடுக்கிறேன் நான். அதனால தான் எடுக்கிறீங்க. அதான் ஓபனாவே தெரியுதே. இவ்ளோ சொல்லியும் நீங்க என்கிட்ட இருந்து என்ன வேணும் அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. நான் என்ன இருக்கு நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், என்ன பண்ணிட்டு வந்தனால தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். சரிங்களா? நீங்க வந்து குவாலிஃபைட் இல்ல, அடுத்தவங்க குவாலிஃபைட் இல்லன்னு சொல்ல கூடாது. நான் சொல்லுவேங்க. நீங்க ஒரு கம்யூனிட்டி பேசி வராங்க. அதுதான் நான் சொல்றேன். நீ குவாலிஃபைட் இல்லங்கறானே. நீங்க என்ன அடிப்படையில உங்களுக்கு குவாலிஃபைட் எடுத்தாங்கறானே. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. குவாலிஃபைட் என்ன எடுக்கலையே, ஓல்ல தான வெச்சிருக்காங்க. நான் கேட்ட சிம்பிளா ஒண்ணு. நீங்க சொல்றீங்க அவங்களால கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இந்த விக்டிம் கார்டு வச்சு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க குவாலிஃபைடே கிடையாது நீங்கல்ல. நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். எத்தனையோ மக்கள் வீடியோ போடுறாங்க. உங்களே செலக்ட் பண்ணாங்க. நீங்க என்ன குவாலிஃபைடா அப்படின்னு நான் கேட்கறேன். அவ்வளவுதான்.
நான் குவாலிஃபைட் தான். எப்படி சொல்றீங்க குவாலிஃபைட்னு? எப்படி சொல்றேன்னா எனக்கு பிக் பாஸ் ஷோக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு உங்களோட பிக் பாஸ் தேவையானது என்ன இருக்கு? எனக்கு எப்போ தப்பு நடக்குது அவ ஏதாச்சும் நடக்கும் போது நான் சண்டை போடுவேன். நான் சும்மாவே என் வாய்ஸ் இவ்வளவு லவுடா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும். சொன்னது தெரியுமா? திட்டுறது வந்து தான் பிக் பாஸ் நினைக்கிறாங்க. நீ போய் சண்டை போடுன்னு சொல்றீங்க. ஆமாங்க, சண்டை சண்டை போட பிக் பாஸ் உள்ள போனோம். ஒரு கம்யூனிட்டியை வந்து பேசிக்கலி ரெஃபரன்ஸ் பண்ணி வர்றது உங்களுக்கு ஆகாது. நிறைய பேர் சேஃப் கேம் ஆடுறது, அவங்களுக்கு சொல்லிட்டா ஏதாச்சும் ஆயிடும், அங்க ஒரு குத்து இங்க ஒரு குத்து, அந்த மாதிரி நிறைய பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண பிடிக்காது. இது நான் தான், இவ்வளவுதான். நான் பிடிச்சதுன்னா பாருங்க, இல்லாட்டி எலிமினேட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். நானு இதை விட உங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் போகணும்னு அவசியம் இல்ல. பிக் பாஸ்க்கு காமன் மேன் ஷோ தானே வச்சிருக்காங்க. காமன் மேன் கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? கரெக்ட். அதான் வந்து நான் இப்போ உங்களுக்கு தப்பே சொல்ல. அதுதான் வந்து இப்போ விக்டிம் கார்டு யூஸ் பண்ணாம செய்வாங்க. அவங்க கம்யூனிட்டி ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வர்றாங்க. அப்போ விக்டிம் கார்டு யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே விக்டிம் கார்டு should apply. விக்டிம் கார்டு யூ மீன்ஸ் வந்து என்னன்னா, விக்டிம் கார்டு வந்து லாஸ்ட் வந்து ஃபைனல் வரும்ல, அங்க கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க சொல்றது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குதுன்னு அர்த்தம். சரி, விக்டிம் கார்டு இப்போ குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்க விக்டிம் கார்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? குண்டா குண்டா இருக்க வாய்ப்பு கேக்குறது வந்து விக்டிம் கார்டு கிடையாது. எப்படி ஈஸியா சொல்றீங்க? குண்டா இருக்கவங்க வந்து எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஃபேஸ் பண்ணுவாங்க. நானும் சோஷியல் ஃபேஸ் என்னலாம் ஃபேஸ் பண்ணுவாங்க பண்ணிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இப்போ குண்டா அவங்களுக்காக வந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பா? உங்களுக்கு தப்பு இல்ல, சரிதான். நான் தப்புன்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. இப்பதானங்க சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து அதை மட்டும் வச்சு வாய்ப்புன்றது கேக்குறது சரியா? அதை மட்டும் வச்சு எப்படி கொடுப்பாங்க? அதை மட்டும் வச்சு அவங்க வந்து நீங்க எபிசோட் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க ப்ரோ. உங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன் அவங்க என்ன பேசுனாங்கன்றத காட்டுறேன். ஓகேவா? மத்தவங்க ஜட்ஜ் பண்ணி ஏன் தப்பு பண்றீங்கங்கறேன். நான் ஜட்ஜ் பண்றது தப்பு கிடையாது. சரியா? ஏத்துக்க மாட்டீங்க. நான் சொல்ற சிம்பிள் என்ன தெரியுமா? நீங்க தப்பா சொல்றீங்க. தப்பா சொல்றது நான் 1 லட்சம் வீடியோ வந்துச்சு. அதுல உங்க கூட குவாலிஃபைட் பண்ணி செலக்ட் பண்றாங்க. ஆடிஷன் போகும்போது நீங்க ஜாலியா இருந்தீங்க. அதே இது ரிஜெக்ட் ஆயிட்டீங்க. இன்னொருத்தங்க செலக்ட் ஆகும்போது அவங்க எதுவுமே பண்ணல, ஏன் செலக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அந்த கேள்வி தப்புங்கற. சொல்ல கிடையாது. ரிஜெக்ட் ஆயிட்டே நான் வந்து அவங்க ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கறீங்க. நான் இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்திருப்பேன். அவங்க குவாலிஃபைட் கிடையாது, ஏன் வந்து செலக்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. அப்ப ஜட்ஜ்மென்ட் தப்பா தான அர்த்தம். நான் அத கேக்குறேன். அத क्वेश्चन கேக்குறேன். ஆமா, இப்போ நீங்க ஒருத்தவங்க வந்து நான் குண்டா இருக்கேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கட்டும். இன்னொருத்தவங்க கம்யூனிட்டி ரெஃபரன்ஸ் பண்ணி வர்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அவ்வளவு பேர் பாடுபட்டு இருக்காங்க, வரட்டுமே, வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்யூனிட்டி காட்டட்டுமே. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது 100 பேர் இருந்தா அதுல ஏன் அந்த 2 பேருக்கு உங்களுக்கு பிரச்சனை? 100 பேர் ஏங்க அவங்க ஏங்க கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி வரணும்? ஏன் வரக்கூடாதுங்கற கேம், ஒரு இண்டிவிஜுவல் கேம். பிக் பாஸ்னா இண்டிவிஜுவல் கேம். கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறது கிடையாது. இண்டிவிஜுவல் கேம் வேற என்ன? இண்டிவிஜுவல் கேம் எப்படி இண்டிவிஜுவல் கேம் வரும்? சரி, பிக் பாஸ் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன கேக்குறீங்க? நீங்க போய் நிறைய பேர் சண்டை போட்டா நீங்க போய் ஸ்ட்ரைட்டா 15 பேர் சண்டை போடுறீங்க, உங்களை அடுத்து கொண்டு போய்டுவாங்களா? அதுக்கு நான் கேட்கவே இல்லையே. நான் நிறைய பேர் வந்து எல்லா டீம் டாஸ்க் பண்ணுவீங்க. எங்கயா உங்களுக்கு வந்து ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, ஒருத்தவங்க அன்பு குழுக்கு தேவைப்படுவாங்க. அது இண்டிவிஜுவல் யார் டீம் பேசாம நீங்களே போய் சாப்பிட்டுட்டு நீங்களே வந்துட்டு நீங்களே இருந்துருவீங்களா? அதோட ப்ரொசீஜர் என்ன? பிக் பாஸ் எல்லாம் ஒண்ணா வாழும்போது என்னென்ன பிரச்சனை வருங்கிறதா ப்ரொசீஜர். நீங்க இண்டிவிஜுவல் கேம் எப்படி இது? யார் டீம் பேசாம இண்டிவிஜுவல் ஆடுவீங்களா? அங்க போய் நீங்க இண்டிவிஜுவல் கேம் நீங்க வந்து அது கூட சொல்லி தட்டி கேப்பேன் சொல்லுவீங்க. பிக் பாஸ்ல போறோம் என்னமா சொல்லுவாங்க? எல்லாரும் என்னமா சொல்லுவாங்க? இங்க இப்ப நானும் வெளிய இருந்து நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உள்ள இருந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்க ஒரு நடக்குது. இங்க அங்க சரின்னு இருக்குது, இங்க தப்பா இருக்கும். இங்க தப்பா இருக்கு, அங்க சரியா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க தட்டி கேப்பேன் சொல்றீங்க. எனக்கு அதெல்லாம் விடுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஏன் வந்து ஒரு கம்யூனிட்டி ரெஃபரன்ஸ் பண்ணி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஏன் குவாலிஃபைடு இல்லைங்கிறீங்க? உங்களுக்கு அது சரி, எனக்கு அது தப்பு. சரியா? அவ்வளவுதான். இது மேல நான் பேச விரும்பல. எனக்கு அது தப்பு, நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அது விக்டிம் கார்டு ப்ளே பண்ணதுதான் பண்ணுறீங்க. ஓகே, நான் வந்து சூப்பர். ஏதாவது வந்து ஏதாவது கோவமா இருக்கீங்களா? கோவமா இல்லைங்க. நீங்க கேக்குற क्वेश्चन எல்லாமே சென்ஸ்லெஸ், பேஸ்லெஸ் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது உங்க ஒபினியன். என் ஒபினியன் தான். இட்ஸ் அக்கார்டிங் டு நான் நம்புறேன். ஓகே, thank you very much. உங்க நேரத்துக்கு நன்றி. thank you very much. Thank you. Holidaysனாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. I decide. I go extra. Presta. Always extra. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.